இப்போ கல்யாணம் பண்ண உடனே வந்துட்டு பயங்கர வீரியமா ஒரு 3 வாட்டி பண்றாங்க, இல்லைன்னா வந்து சம்திங் லைக் தட் செக்ஷுவலி ஆக்டிவா இருக்காங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா அது யார் வேணாலும் இருப்பாங்க. புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? தட் இஸ் அன் அட்ராக்ஷன். ஓகே, தட் இஸ் அண்ட் பது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சினாரியோ அதில் தான் பொருந்துற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக அவங்க 3 times கன்சீவ் ஆகிறாங்க, மேரேஜுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு தெரியலன்ட்டு. ஸோ அந்த ஃபிசிக்கல் பாண்டிங் ஒன்று குறையுதுன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் இந்த பாண்டிங் 4 வருஷத்துக்கு அப்புறம் அதே பாண்டிங் நிறைய பேருக்கு இல்லாமல் போகுது, கருத்து வேறுபாடு வந்துடுது. ஸ்டார்டிங் நீ இருந்தால் போதும்னுவான், அடுத்து வந்து பையன் சொல்லுவான் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா தான் மெயின், அவங்களே நீ சாட்டிஸ்ஃபை பண்ணணுவான், எங்கள் பேரண்ட்ஸுக்குலாம் வந்து உழுது கும்பிடுவான். இவன் சைடில் இவ்வளோ குறைகள் இருக்கும். இவன் சொல்லுவான் வந்து ஸ்டார்டிங் நீ இருந்தால் போதும்னு அவன் சொன்னால், அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துரு, உங்கள் அம்மாவை பார்க்கக்கூடாது, எங்கள் அம்மா அப்பா கூட தான் நீ இருக்கணும், உங்கள் அம்மாக்கெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு. ஸோ இந்த கருத்து வேறுபாடு வரும்போது அழகாக தெரிஞ்ச அந்த ஐஸ்வர்யாவோட மூஞ்சி வந்து இப்போ வந்து அசிங்கமாக தெரியுது அவனுக்கு. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ பாண்டிங்கே வர மாட்டேங்குது. பாண்டிங் வரலன்னா உனக்கு எப்படி அப்புறம் செக்ஸ்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இங்கே அழகை தாண்டி ஒருத்தவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக படுது.